இப்ப நான் இப்படி ஒரு மேற்பரப்பை கருதுனா கீழே நோட்டை தருவோம். இப்படி ஒரு மேற்பரப்பை கருதுறேன். இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா மின்விசை கோடுகள் இருக்கு. மேற்பரப்புக்கு செங்குத்தா மின்விசை கோடு இருக்கு. எல்லா இடத்துலையும் மின்புல சரிவு ஈயா இருந்தால் இது இந்த பரப்பு ஏ என்று இதுக்குள்ள வழியால போற மொத்த மின்பாயம் என்னவா இருக்கும்? இந்த மேற்பரப்புக்குள்ள வழியால போற மொத்த மின்பாயம் E into A அது ஓகே தானே? E into A என்றது ஓகே. அப்ப A பரப்பு செங்குத்தா வழியால போற மின்பாயம் E, அப்ப E into A. இது முதலாவது படத்துல குறிப்பிட்டீங்க. இதே மாதிரி இந்த பரப்புல இப்படி கருதுறீங்க. இந்த மேற்பரப்புக்கு ஒரு சாய்வா தீட்டா கோணம் சாய்வா மின்புல தெரிவு இருக்குமா இருந்தால் எப்படி செங்குத்தோட ஒரு தீட்டா கோணம் சாய்வுல இருக்கு. எல்லா மின்புல தெரிவுமே இப்ப phi சமன் E into A போடணுமா இருந்தா இந்த பரப்பு முழுக்களுமே E என்ற மின்புல தெரிவு இருக்கும். ஒரே மின்புல தெரிவு இருந்தா தான் phi சமன் E into A என்று போடலாம். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பரப்புல இவ்வளவு ஏரியாவுக்கு மின்புல சரிவு E1 இருக்குது. இவ்வளவு ஏரியாவுக்கு மின்புல சரிவு E2 இருக்குது. இவ்வளவு ஏரியாவிலையும் மின்புல சரிவு E3 இருக்குது. மொத்த பரப்பு மொத்த பரப்பு தான் தெரியும். இப்ப என்ன எழுதுல மின்பாயம் எழுதல எந்த பரப்பை போடுறது ஸ்டிக்கர். அப்ப வேற வேற மின்புல சரிவு இருந்தா எழுத முடியாது. அப்ப நான் அதுதான் என்ன சொல்றேன், எல்லா பரப்புலையும் ஒரே மின்புல சரிவு இருந்தா சீரா இருந்தா மட்டும் phi சமன் E into A என்ற சமன்பாடு போடுவீங்க. இங்க ரெண்டு பேரும் மொத்த மின்பாயம் இங்க மொத்த மின்பாயம் இரண்டு பேரும் phi சமன் எப்படி வரப்போகுது மொத்த மின்பாயம் 5. அப்ப phi சமன் E cos θ மேற்பரப்பு செங்குத்தான கூடி E cos θ. அப்ப E into A cos θ அப்படின்னு அதாவது E cos θ into A. ஓகேயா? சோ இது ரெண்டையும் நோட்ல நோட் பண்ணிக்கோ. நான் இந்த இடத்துல தான் சொன்னேன். இப்ப சரி கோடுகள் எண்ணிக்கை கொஸ்டிதாவால பிரிக்கலாமா அப்படின்னு கேட்க கூடாதுன்னு சொன்னது இதுதான். இந்த இடம் இதுல இருக்கிற கோடுகள் எண்ணிக்கை வந்து கெனாக்கவா இருக்கும். அப்ப எங்களுக்கு கொஸ்டிதா பிரித்து நாங்கள் கோடுகள் எண்ணிக்கை பின்னம் இல்லாம இதுல முழுவதும் பண்ணலாம். சில பரப்பு மாறுபடுகிறதா? ஓகே, சரி. இப்ப நாங்க இந்த கௌசியத்தை எடுத்து யூஸ் பண்ண போறோம். என்ன ஒரு மூடிய மேற்பரப்பை கருதுவீங்க. என்ன சொல்றாங்க கௌசியத்தை எடுத்துல ஒரு மூடிய மேற்பரப்பை கருதுவீங்க. இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா போற மொத்த மின்பாயம் அது எந்த ஷேப்லயும் இருக்கலாம் மேற்பரப்பு. வெளியால போற மொத்த மின்பாயம் அதுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தின் ஒன்று நிலைப்பு. ஓகே, ரைட். இப்ப இப்படி இருக்குன்னு வைக்கலாம். இப்ப ஒரு மேற்பரப்பு கருதுறீங்க, ஏதோ ஒரு மேற்பரப்பு, இதுல Q1 ஏற்றம் இருக்கு, இதுல Q2 ஏற்றம் இருக்கு. இப்ப இதுக்குள்ள வெளியால போற மொத்த மின்பாயம் என்ன வருது? phi சமன். அதுக்கு phi சமன் 1/epsilon naught into மொத்த ஏற்றம் Q1 plus Q2. அவ்வளவு இங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல.
அந்த மேற்பரப்புக்குள்ள இருக்கிற மொத்த ஏற்றத்தை கூட்டி அதால வர்ற மின்பாயத்தை இப்படி வந்துடும். ஓகே, இதை வச்சுக்கொண்டுதான் ரேக்கடி செய்வோம். பாருங்க 61வது வினாவை பாருங்க. என்ன சொல்லப்படுது? ஒரு மூடிய பரப்பொன்றினுள் உள்ள ஏற்றம் ஒரு கூலோம் ஆயின் அப்பரப்பில் இருந்து வெளிநோக்கிய மின்பாயம் யார்? இப்ப இதுல ஏதோ ஒரு மூடிய மேற்பரப்பு கண்டிப்பா இப்படின்னு தெரியாது. இதுக்குள்ள இருக்கிற ஏற்றம் ஒரு கூலம், அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா கேட்கிறார், இதுக்குள்ளால வெளியால போற மொத்த மின்பாயம் என்னவா? என்னன்றதான் கேள்வி. அப்ப என்ன காணுவீங்க? இப்ப கௌசின் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். எப்படி? வெளியால போற மொத்த மின்பாயம் 1/epsilon naught அதுக்குள்ள இருக்க ஏற்றம். அதுக்குள்ள இருக்க ஏற்றம் என்ன? 1. அப்ப இவ்வளவுதான். இத இப்படி போடலாம். எப்படி? எனக்கு தெரியும் 1/4π வந்து 9 into 10 எழுதப்படலாம். அப்ப 1/epsilon என்ன? இந்த 4π கூட தெரியும். 4π into 9 into 10 எழுதப்படலாம். அப்ப 36π into 10⁹ என்ன அலகு? கூலோம் இல்ல. சோ நியூட்டன் பை கூலோம் தானே, மின்புல தெரியும். இன்வே தானே, இது நியூட்டன் பை கூலோம் மீட்டர் ஸ்கொயர். அப்ப நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலோம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலோம் மைனஸ் 1. Right. 62 So 3 கோளம் வந்திருக்கு. So ஒன்றா கொடுத்து இங்க ஒரு கோளம் வந்திருக்கு S1, இது S2, இது S3, S4. So இங்க இன்னொரு கோளம் வந்திருக்கு. Right. இப்ப என்ன கேட்கிறார்? காட்டிய அமைப்பில் பிளஸ் மைனஸ் குறி ஒரே பருமனுடைய ஏற்றத்தை குறிக்கும். அப்ப நீங்க இந்த பிளஸ் என்றதை Q1 எடுத்தீங்கன்னா மைனஸ் என்றது மைனஸ் Q, ஒரே பருமனுடைய ஏற்றத்தை குறிக்கலாமா? நீங்க பிளஸ் என்றதை பிளஸ் Q1 எடுத்தீங்கன்னா மைனஸ் என்றது மைனஸ். நான் இப்படி எடுத்துக்கொள்றோம். அப்ப போடுறதுக்கு ஈஸி. இப்ப எம்மூடிய பரப்பினோடு வெளிநோக்கிய மின்பாயம் உயர்வாயிருக்கும். எந்த பரப்புக்குள்ளால் வெளிநோக்கின மின்பாயம் உயர்வு இல்லை. இப்ப நீங்க S1 எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளால வெளியால போற மின்பாயம் என்ன சொல்லுமா? 5S1. இது QQ 2Q இருக்குது, ஒரு மைனஸ் Q இருக்குது, மொத்தமா என்ன ஏற்றம் இருக்குது? Q. அப்ப அதுக்குள்ளால வெளியால போற மொத்த மின்பாயம் 1/epsilon naught into Q. நீங்க S2 என்ற கோளத்தை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளால வெளியால போற மொத்த மின்பாயம் என்னன்னு கேட்டீங்க. இது S2, இந்த பரப்பை இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு? கோளம். நீங்க மற்றது இருக்க இல்லைன்னு பார்க்கல, அந்த கோளத்துக்குள்ள எவ்வளவு இருக்குது? 4 பிளஸ் Q இருக்குது, 4 Q இருக்குது, ஒரு மைனஸ் Q இருக்குது. அப்ப விளைவுல எவ்வளவு? 3Q. அப்ப 1/epsilon naught into 3Q. நீங்க S3 என்ற கோளத்தை எடுக்கணும். அந்த S3 என்ற கோளத்துக்கு எவ்வளவு இருக்குது? 4 பிளஸ் 3 மைனஸ் இருக்குது. அப்ப ஒரு Q தான் மிச்சமா இருக்கு.
அப்ப 1/epsilon naught into q. இப்ப S4 எடுங்க. 3 பிளஸும் 3 மைனஸும் 0. ஏற்றமே இல்லைன்னா மின்பாயம் இருக்காது. S5 எடுத்தீங்கன்னா 2 பிளஸும் 1 மைனஸும் ஒரு பிளஸ் 1/epsilon naught into q. அப்ப இதுல எது பெருசு? S2க்குள்ளால போற மின்பாயம் வந்து கூட. அப்ப எதுக்குள்ளால மின்பாயம் உயர்வா இருக்குன்னு தான் கேட்டார். S2 ன்னு சொல்லுது. சோ மின்பாயம் உயர்வா இருக்கிறது S2. ஓகே இப்ப 63ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? D பக்கம் கொண்ட சதுரத்தட்டின் மையத்திலிருந்து D/2 உயரத்தில் Q ஏற்றம் ஒன்று உள்ள போது தட்டினூடான மின்பாயம். சிதறு தட்டு. சோ D பக்கம் உள்ள தட்டு சதுரத்தட்டு. இதன் மையத்துக்கு நேர, இதன் நடுவில் இருக்க மையத்துக்கு நேர இதன் மையத்துக்கு நேர இந்த புள்ளியில வந்து Q ஏற்றம் கொண்டு வைக்கும். இப்ப இதுல மையத்துல வந்து Q ஏற்றத்தை வச்சா இந்த தட்டுக்குள்ளால போற மின்பாயம் உள்ளது கேள்வி. என்ன காண்றது? எங்களுக்கு phi சமன் 1/epsilon naught into q போடணுமா இருந்தால் எப்படி phi சமன் 1/epsilon naught into q போடணுமா இருந்தால் மூடிய மேற்பரப்பு கொண்டு வரணும். அப்ப அந்த மூடிய மேற்பரப்பு இருந்தா தான் கௌசின் தேற்றத்தை நாங்க அப்ளை பண்றோம். அப்ப சும்மா ஒரு பரப்புக்குள்ளால போற மின்பாயம் எல்லாம் காண முடியாது, சும்மா காணலாது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இத மூடிய மேற்பரப்பு ஆக்குறேன். இப்ப மூடிய மேற்பரப்பு ஆக்க என்ன செய்யறேன்னா சமச்சீரான மூடிய மேற்பரப்பு ஆக்கினா எனக்கு இதுக்குள்ள போறதை கண்டுபிடிக்கிறேன். நான் இப்ப சொல்லிக்க பாருங்க. இது D/2 உயரத்துல கொண்டு வைக்க நான் என்ன செய்யறேன்? இதுக்கு மூடிய மேற்பரப்பு காண்றேன். எப்படி காண்றேன்னா இதுல இருந்து D தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு சதுரமுகி ஒன்றை கருது. இந்த மையத்தை கொஞ்சம் இப்படி விளங்குறது. அப்ப நான் இப்ப இப்படி ஒரு சதுரமுகி ஒன்றை கருதுனா இப்படி ஒரு சதுரமுகி, சமச்சீரான ஒரு சதுரமுகி. இது D/2 அல்ல. சோ இங்கேயும் D/2 வரக்கூடிய மாதிரி அப்ப D பக்கம் நிலமுடைய ஒரு சதுரமுகி. அப்ப இப்ப இந்த ஏற்றம் அங்க வருது. நீங்க இப்ப D பக்கமுடைய சதுரமுகி ஒண்ணு கருதுங்கன்னா இப்ப இந்த Q ஏற்றம் அங்க இருக்கு சொல்லுங்க. அது என்ன மையத்துல இருக்குது? இப்ப இது மூடிய உருவம் இல்ல, சுத்தி வர மூடிய உருவம். இப்ப இது எல்லா பக்கத்துக்குள்ளையும் போற மின்பாயம் எவ்வளவுன்னு தெரியுமா? இதுக்குள்ள போற மொத்த மின்பாயம் தான் என்ன? 1/epsilon naught q தான் இருக்கு அதுக்குள்ள. இப்ப நான் இந்த தட்டுக்குள்ளால மட்டும் போறது phi naught ன்னு சொல்றேன். இந்த ஒரு அடியில இருக்கிற தட்டுக்குள்ளால போறது phi epsilon naught ன்னா இதுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற இந்த சைடுல இருக்கிறதுக்குள்ளால போறது எவ்வளவுதான் இருக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இதுல இருந்து கியூல இருந்து போறது எல்லா பக்கமும் சமச்சீரா தானே போகும். அவ இந்த தட்டு எப்படி இருக்குதோ கீழே இருக்கு, அதே மாதிரி சைடுக்கு இந்த தட்டு இருக்கு. எப்படி இதுல இருந்து D/2 இதுவும் என்ன
இதுல இருந்து டி பை டூ தூரத்துல கொஞ்சம் முப்பரிமாணத்துல ஏற்பட வேண்டாம். இந்த தட்டு எங்க இருக்கும், மையத்துல இருந்து டி பை டூ தூரத்துல இருக்கும், சமச்சீரா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த தட்டு மையத்துல இருந்து டி பை டூ, இது மையத்துல இருந்து டி பை டூ, அப்படி அங்கால இருக்கிறதும் அப்படி இங்கால இருக்கிறதும் அப்படி எல்லாமே அந்த ஏற்றத்துக்கு சமச்சீரா தான் இருக்குது. அப்ப இதுக்குள்ளால போறது 5 நோட், இதுக்குள்ளால போறது 5 நோட். சோ மேலால போறது 5 நோட். அப்படி எத்தனை மின்பாய் எத்தனை பரப்புக்குள்ளால போகும்? ஒரு சதுரமைக்கு எத்தனை பரப்பு? 6 பரப்பு. அப்ப அந்த 6 பரப்புக்குள்ளாலையும் போறது 6 பை நோட். அதுதான் அந்த மொத்த மின்பாய். அப்ப இந்த 6 பை நோட் சமன் Q ஓவர் எப்சிலன். அப்ப ஒரு பரப்புக்குள்ளால போறது எவ்வளவு? Q ஓவர் 6 எப்சிலன். அப்ப இந்த தட்டுக்குள்ளால போறது வேணும், அது வந்து Q ஓவர் 6 எப்சிலன். நான் இந்த கலைக்கிறது விளங்குதா? இதுல ரெண்டு விஷயம் எடுக்கிறேன். என்னன்னு சொன்னா, முதலாவது மூடிய மேற்பரப்பு வேணும், 1000 டேட்டா போடுங்க. அப்ப இதை சுற்றி ஒரு சதுரமுகி எடுத்தேன். ஏன் சதுரமுகி எடுத்தினான்? இப்ப நான் இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படி ஏதோ ஒரு கோள மேற்பரப்பு, இப்படி ஒரு மேற்பரப்பு வந்து மூடி இருக்கலாம். இப்ப மூடின மேற்பரப்பு. இப்ப இதுக்குள்ளால போறது எவ்வளவு, இந்த இதுக்குள்ளால போறது எவ்வளவுன்னு சொல்லிடுவோம். ஏல என்ன, இது வேற பரப்பு, அது வேற பரப்பு, சமைச்சு சொல்ல முடியாது. ஆனா இப்ப சதுரமுகி எடுக்க உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப சமச்சீரா இருக்கிறபடியா இதுக்குள்ளால போறது 5 நோட், இதுக்குள்ளால போறது 5 நோட், அப்படி சுத்தி வர அந்த ஆறுமுகம் தான் இருக்குது. அந்த ஆறுமுகத்துக்குள்ளால போறது சமன். அப்ப 6 5 நோட் சமன் ஒரு முகத்துக்குள்ளால. இது விளங்குதா? விளங்குதா இல்லையா? விளங்கலண்டா சொல்லுங்க, திருப்பி ரிப்பீட் பண்ண. கிளியர்? ஓகே. ஓகே, இப்ப கூட கேள்வி கேட்க போறேன், ஜூட்ல இல்லாத கேள்வி கேட்க போறேன் பாருங்க. இப்ப இதுல ஒரு கியூ ஏற்றம் இருக்குது. நான் இப்படி கேட்பேன், ஜூட்ல இருக்கிற கேள்வியை கேட்க கொண்டு வருவோம். 64 கேள்வியை பாருங்க. ஒரு கூம்பு இருக்குது. இந்த கூம்பிண்ட இந்த அடியில ஒரு கியூ ஏற்றத்தை வச்சிருக்காரு. இந்த வளைவரப்புக்குள்ளால போற மின்பாயம் உள்ளது. வளைபரப்புக்குள்ளால போற மின்பாயம் உள்ளது என்னன்றது. இதுக்குள்ளால போற மின்பாயம் காணும். எப்படி காணுங்க? இதுக்கு இப்ப மூடிய மேற்பரப்பு வேணும் எனக்கு. இது 5. இப்ப இதுக்கு சமைச்சுனா நான் இன்னொரு மேற்பரப்பு, அதே மாதிரி கூம்பண்ண மேல மூடிய மேற்பரப்பு, இதுக்கு இது சமைச்சு. அப்ப இதுக்குள்ள போறதுக்கு என்ன இருக்கணும்? 5. இது 5 இது 5னா இந்த மூடி மொத்த இவ்வளவு மூடி, இந்த கியூ சுத்தி மூடி இருக்குது இவ்வளவு வரும். அப்ப இப்ப வெளியால போற மொத்த மின்பாயம் என்ன? 2π. அப்ப 2π is equal q over epsilon naught. 1 over epsilon into q. அப்ப q over epsilon. அப்ப 5 எவ்வளவு? q over 2 epsilon. ஓகே, சோ இதேதான் அங்கேயும் செய்யலாம். அங்க ஒரு தட்டு தந்தபடியா 6 தட்டை பக்கத்துக்கு எல்லா பக்கத்துக்கு வச்சு சமச்சீராக்கி எடுத்தார். இங்க ஒன்று காணும், இன்னொன்று வச்சு விட்டா சமச்சீர் ஆயிடுச்சு. அப்ப Q over 2 epsilon. Right. So கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலாம். Right.
இப்ப அடே இந்த வலைபரப்புக்குள்ளால போற மின்பாயம் தான் எனக்கு வேணும். எனக்கு கவுசின் தேக்கம் போடணும்னா மூடிய மேற்பரப்பு வேணும். ஏற்றத்தை சுத்தி மூடிய மேற்பரப்பு. அப்ப இதுலதான் ஏற்றம் இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இதே மாதிரி இன்னொரு மேற்பரப்பால மூடி வரும். இன்னொரு கூம்பால மூடி விட்டு இப்ப கூம்பு சுத்தி வர மூடி இருக்கு. கூம்புன மையத்துல வைக்க வேணும். இப்ப இதுக்குள்ளால போற மின்பாயம் 5 இருந்தா இதுக்குள்ளால போறது 5. என் சமைச்சீர தானே ரெண்டு பக்கம். அப்ப சமைச்சீரா இருக்கிறபடியா அதுக்குள்ளால போய் இதுக்குள்ளால போய் அப்ப மொத்த மின்பாயம் 2π. அது என்ன தெரியுமே? So 2π is equal 1/epsilon naught to மேற்பரப்புக்குள்ள இருக்கிற q. அதான் q/epsilon. அப்ப π is equal to வரும் q/2epsilon. ஓகேயா? Right. இப்ப நான் வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க பாருங்க. இப்ப அதே கூம்பு இந்த கூம்பு அடியில கியூ ஏற்றம் வச்சிருக்கேன். அவன் இதுக்கு மேல அரைக்கோளம் மட்டும் வச்சிருக்கான். இது அரைக்கோளம், இது கூம்பு. இந்த அரைக்கோளத்துக்குள்ளால போற மின்பாயம் 5. சாரி, கூம்புக்குள்ளால போறது. அரைக்கோளத்துக்குள்ளால போற மின்பாயம் 5. எப்படி எப்படி எப்படி? இந்த கூம்புக்குள்ளால கூம்புண்ட வலைபரப்புக்குள்ளால போறது 5. இந்த அரைக்கோளத்தின் மேற்பரப்புக்குள்ளால போறது 5. இப்ப நான் கேட்கிறது என்னன்னு சொன்னா 5.1, 5.2 கிடைக்கிறான தொடர்பு. சமனா எது பெருசு எது சின்ன அந்த மாதிரி கேட்கும். இப்ப என்ன 5.1க்கும் 5.2க்கும் இடையிலான தொடர்பு யாராவது? ஈக்குவலா? எஸ், ஈக்குவல். 5.1 is equal 5. சமன். எஸ். ஏன் இப்ப இது இப்ப நீங்க என்ன சார் மேற்பரப்பு சமன்றீங்கன்னா நீங்க எதை ஈஸிக்காண்டித்தான் ரெண்டு கூம்பெடுத்துனாங்க. அது வெளிப்பட உண்மையே கூம்புக்குள்ளால போறது பையன், அதுக்குள்ளால போறது பையன் வெளிப்பட உண்மை தானே. அப்ப ஈஸிக்காண்டி எடுத்துனாங்க. பட் இதுக்கு சமந்தா ஏன் சமன்னைக்கு பாருங்க. இப்ப இதுல கியூஏட்டம் இருந்தா மின்னிசைக்கோட எப்படி போகும்? இப்படி போகும். சமைச்சீரா? அப்ப இந்த கீழே போறது அவ்வளவு இதுக்குள்ளால போகும். கீழே போற அவ்வளவு மேல போற அவ்வளவு போட்டு இதுக்குள்ளால போகும். அது கூம்பு இருந்தா கூம்புக்கு போகும். அரைக்கோளம் இருந்தா அரைக்கோளத்துக்குள்ள போகும். மேல போற அவ்வளவு இந்த ஏற்றத்துக்கு மேல போறது அரைவாசி, கீழே போறது அரைவாசி. கட்டாயம் மின்னிசைக்கோடு. அப்ப நீங்க எந்த உருவம் எடுத்தாலும் உண்மைன்னு தானே கௌசில்ய படிப்பீங்க சொன்னா. அப்ப அரைவாசி கூம்புக்குள்ளால போகும்போது அரைவாசி கோலத்துக்குள்ள. அப்ப இங்க 5.1 is equal 5. அப்ப எந்த உருவம் எடுத்தாலும் சமம் தானே. இது விளங்குதல்ல. இத மடக்கிறதுக்கு அப்படி கேள்வி பாட்டுதான் பாருங்க. நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்கிறேன். எப்படி சிம்பிளா முதல்ல கேட்டது இப்படி. இது ஒரு கோலம். இது கோலம், கோலப்பரப்பு. நான் கேட்டது ஒரு கோலப்பரப்பு. இந்த மையத்துல கியூஏட்டம் இருக்கு. இதுக்கு இந்த மையத்துக்குள்ளால இங்கால பக்கம் இங்கால பக்கம் இது வல பக்கம், இது இடம் பக்கம். இந்த வலப்பக்க பாதிக்குள்ளால போற வெளியால போற மின்பாயம் 5. இடப்பக்க பாதிக்குள்ளால போற வெளியால போற மொத்த மின்பாயம் 5.
இப்ப இந்த 500க்கும் 5க்கும் இடையில என்ன தொடர்பு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, உடனே எல்லாரும் சொல்லுவீங்க எனது மையத்துல கியூவேட்டம் இருக்குது, ஒரு கோள மேற்பரப்பை கருதுறேன். அப்ப இந்த பாதி அரைக்கோளத்துக்குள்ள போற மின்பாயம் என்ன, இந்த பாதி அரைக்கோளத்துக்குள்ள போற மின்பாயம் என்ன? சோ 5-1 5-2 அது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு என்ன சொல்லுவீங்க? நேரடியே சொல்லுவீங்க 5-1 5. அதைத்தான் இப்ப காய்ச்சினாங்க. இங்கால அரைவாசி போகும், அங்கால அரைவாசி போகும். அப்ப அரைவாசி அரைவாசி என்னுடைய கட்டாயம் சமம். இப்ப அதே கோளம் ஏற்றத்தை இங்க வச்சிருக்குது. இந்த அரைவாசியை வச்சிருக்க, ஏற்றத்தை இங்க வச்சிருக்க. ஓகே, இந்த அரை போறது 5-1, இடப்பக்கம் இருக்கிற அரைக்கோளத்துக்குள்ளால போறது 5-2. இப்ப 500க்கும் 5-2க்கும் இடையில தொடர்பு என்ன? நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த இங்கால அரைக்கோளத்துக்குள்ளால போறது 5-1, இங்கால இருக்கிற அரைக்கோளத்துக்குள்ளால போறது 5-2. அப்படி என்ன 500க்கும் 5-2க்கும் இடையில தொடர்பு? ஒரு ஆன்சர் தொடர்ந்து இருக்கு. 1 பெருது 2 பா 5-2 பெருசு. ரைட், ஓகே. யோசிக்கிறீங்க எப்படி? இங்க வருவோம். இப்ப நாங்க சொன்னதின்படி எந்த உருவமா இருந்தாலும் பாதி இதுக்கு இங்கால போறது சமம், இதுக்கு இங்கால போறதும் இதுக்கு அங்கால போறதும் சமம். இந்த பாதிக்கு இங்கால போறது பாதிக்கு அங்கால போறது சமம். இப்ப இந்த பாதி இவ்வளவு பாதி எது இந்த துண்டுக்குள்ளால போறது பாதி. இது இந்த பாதி என்ன உங்களுக்கு தெரியும், மொத்த மின்பாயம் Q/ε0. அதுல பாதி என்ன 2Q/2ε0. அப்ப இவ்வளவு துண்டுக்குள்ளாலையும் போறது Q/2ε0. இதுக்கு அங்கால இருக்கிற அவ்வளவுக்குள்ளாலையும் போறது Q/2ε0. அதுல அங்கால போறதுல கொஞ்சம் இதுக்குள்ளால போயிருக்கு, அங்கால போற பாதியில கொஞ்சம் இதுக்குள்ளால போகும். அப்ப இந்த அரைக்கோளத்துக்குள்ளால போறது எப்படி சொன்னா இவ்வளவுக்குள்ளாலையும் போறது பாதி, அது இதுக்குள்ளால போறது கொஞ்சம் இருக்குது. அப்ப பாதியை விட கூட. அப்ப 5-2 வந்து கூட 5-1. சொல்றத பாருங்க, திருப்பி சொல்றேன். இந்த சென்டர்ல வச்சு இங்கால போறதும் அங்கால போறதும் சமம். அந்த அங்கால போறதுல கொஞ்சம் இடப்பக்கம் இருக்கிற அரைக்கோளத்துக்குள்ள போகுது. அப்ப 5-2 வந்து கூட தானே, இதால போறதே பாதி, பாதியை விட கூட போகுது. அப்ப இது பாதியை விட குறைய தானே. அதாங்க சார். அப்ப 5-2 பெருது 5-1 அப்படின்னு. ஓகேயா? சோ இது வடிவா விளங்கி இருக்காங்க மின்பாயம். இப்ப டியூப்ல இருக்கு 65ஆம் கேள்வி பாருங்க. இப்ப ரிப்பீட் ஆனா நான் அதை இப்ப ரிப்பீட் பண்றேன். வேற ஒரு கேள்வி ஒன்று கூட ரிப்பீட் பண்றேன். அப்ப உங்களுக்கு திரும்பி பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், மற்றும் விளங்கினவனுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வேணுமா இப்படி கேட்பேன். இப்ப இதுல ஒரு புள்ளி ஏற்றம் இருக்குது. இந்த புள்ளி ஏற்றத்தை சுத்தி இங்கால ஒரு உருளை வடிவம், இங்கால ஒரு அரைக்கோள வடிவம். இப்ப என்ன சொல்லுவோம், இந்த அரைக்கோளத்துக்குள்ளால போறது 5-1, உருளைக்குள்ளால போறது 5-2. மொத்தம்
இப்ப இந்த 5-1 5-2 எப்படிப்பட்டது? அரைக்கோளத்துக்குள்ளால போறது 5-1, உருளைக்குள்ளால போறது 5-2. இப்ப இது ரெண்டுக்குள்ளாலையும் போறது சமன். 5-1 is equal 5-2. அதுல சிக்கல் இல்ல தானே? இது விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இதுதான் முதல்ல காய்ச்சி. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன காய்க்க போறேன்னா, இதுல கியூ எடுத்து வச்சுக்கேன். இப்ப இது உருளை, இப்படி இருக்கு உருளை. அரைக்கோளம் இப்படி இருக்கு. ஓகே, இப்ப இந்த அரைக்கோளத்துக்குள்ளால போறது 5-1, உருளைக்குள்ளால போறது 5-2. நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான். உருளைக்குள்ளால போற மொத்தமா இருக்கிற இந்த உருளைக்குள்ளால போறது 5-2, அரைக்கோளத்துக்குள்ளால மட்டும் போறது 5-1. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. நான் இதுக்கு மேல போறது கீழே போறதுன்னு கேட்கல. கோளத்துக்குள்ளால போறது 5-1, உருளைக்குள்ளால போற மொத்தம் 5-2. இப்ப இதுல 5-2க்கும் 5-1க்கும் இடையில என்ன தொடர்பு? ஓகே, ரைட். இப்ப இதுல நான் இதை இப்படி ஒரு பாதியை கருதினேன்னா, இந்த பாதியை கருதினேன்னா இதுக்கு மேல போறதும் இதுக்கு கீழே போறதும் சமம். எப்படி? இந்த துண்டுக்கு மேல போறதும் இந்த துண்டுக்கு கீழே போறதும் சமம். அதான் நீ முதல்ல பார்த்து நாங்கள் கூம்பு இருந்தா என்ன, அரைக்கோளம் இருந்தா இதுக்குள்ளால போறதும் இதுக்குள்ளால போறதும் சமம் பாருங்க. அப்ப இந்த துண்டுக்கு கீழே போறதும் மேல போறதும் சமம். இப்ப இதுக்கு கீழே போறது இருக்கட்டும், ஓகே. இந்த மேல போறதுல கொஞ்சம் என்ன, இந்த உருளைக்குள்ளால போயிடும். மேல போறதுல கொஞ்சம் இந்த உருளைக்குள்ளால போகுதுன்னா, இப்ப உருளைக்குள்ளால போறது கூட. ஏன்? இந்த கீழே போறது ஆல்ரெடி பாதி, இதுக்குள்ளால போறது கொஞ்சமும் சேருது, பாதியோட கொஞ்சம் கூட்டிங்க. பாதியை விட கூட்டிட்டாலே பெருசு தானே. அப்ப 5-2 பெருசு. அந்த அங்கால போறதுல இருக்க போறது போக மிச்சம் தான் இந்த கோளுக்குள்ளால போகுது. அப்ப 5-1 சின்ன. அப்ப இங்க 5-2 பெரிது, 5-1. இது விளங்கிச்சா? அந்த கேள்வி கேட்டாக்கள், டவுட் கேட்டாக்களுக்கு இது விளங்கிச்சா சொன்ன? ஓகே, இதே கன்செப்ட் தான் நான் இந்த கோளம் வரைக்குள்ள இப்ப இங்கே எடுத்த வைக்க. இதுல அரைக்கோளத்துக்குள்ளால போறதுதான் கிடையாது. இதுல பாதிக்குள்ளால போறது இதுக்கு அங்கால போறது சமம். அந்த அங்கால போறதுல கொஞ்சம் இதுக்குள்ளால போகுது. அப்ப இந்த இடப்பக்கம் இருக்கிற அரைக்கோளத்துக்குள்ளால கூட போகும், அங்கால போறதுல கொஞ்சம். நாங்கள் எம்சிக்குள்ள பார்த்து அது சந்திக்கைக்குள்ள நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. 65வது கேள்வி என்ன சொல்றது? ஒரு சதுரமுகி இப்படி இருக்குது. இந்த சதுரமுகின்ற உச்சியில கியூஏட்ட மட்டும் வச்சுக்க. இந்த நிலத்தின பரப்புக்குள்ளால போல மின்பாயம் என்னன்றத. இப்ப இந்த மின்பாயம் காண்றதுக்கு என்ன கொஞ்சம் என்னோட பார்க்கணும். அதாவது கண் வெட்டாம நான் கீறத பார்க்கணும். ஒரு இடத்துல மிஸ் பண்ணினாலும் திருப்பி பார்க்கலாம். கீர்னா பிறகு என்ன கீர்க்கணும்னு தெரியாம போயிட சான்ஸ். ஓகே, கீரைக்குள்ளேயே பார்த்து கொண்டு வரணும்னா விளங்கம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த கியூவை சுத்தி மூடிய உருவத்தை உருவாக்க போறேன். இந்த கியூவை சுத்தி மூடிய உருவத்தை உருவாக்கி போட்டு சமச்சீரா உருவாக்க போறேன். அதை எப்படி உருவாக்குறேன்னு பாருங்க. இங்க பாருங்க, இது ஒரு இதே மாதிரி இன்னொரு சதுரமுகி இங்க வாங்கி. ஓகே, 2 வச்சாச்சு. இதுக்கு இங்காலையும் 2 வைக்கும். இப்ப இதான் கீரை போறேன்னு சொன்னாங்க.
இப்ப அவளை திரைக்குள்ள என்னென்ன கூட தெரியாம இப்ப எத்தனை சதுரமுகி வச்சிருக்கிறேன் 4 சதுரமுகிய கீழே வச்சிருக்கேன் இப்ப இந்த நடுவுல இருக்கிற கியூ ஆனா இந்த 3 படல இப்ப இதே மாதிரி 4 தூக்கி மேலுக்கு வைக்கணும் இதே மாதிரி 4 சதுரமுகிய தூக்கி இப்படி மேலுக்கு வைக்கணும் இப்ப நான் இருக்கிறது என்னென்ன விளங்குன்னா சந்தோஷம் இப்ப அப்ப சதுரமுகிய கீழே 4 கீழே இருந்து 4 தூக்கி மேல வச்சிருக்கிறேன் ஓகே கொஞ்சம் கட் பண்ணி விட்டு பார்க்கணும் சோ கீழே இருந்து 4 தூக்கி மேல வச்சோம்னா இப்ப இந்த கியூ எங்க வந்துட்டு இந்த பெரிய சதுரமுகியின் சென்டருக்கு வந்துட்டு ஓகேயா சோ பெரிய சதுரமுகியின் சென்டர் அந்த சென்டர்ல இதுக்குள்ளால போறது 5 ன்னா அவன் இந்த நாளும் அந்த ஏற்றத்துல இருந்து சமைச்சிடல அதாவது பெரிய சதுரமுகி எடுத்தீங்கன்னா இது இந்த மையத்துல கியூ இருக்கு இந்த இத 4ஆ பிரிச்சிருக்கேன் இந்த முகத்துல 4 இருக்கு அந்த 4ம் அதுல இருந்து சமைச்சிடல இருக்கு இந்த கியூ மையத்துல அப்ப இந்த ஒண்ணுக்குள்ளால போறது கியூ வேண்டா இது 5 என்ன இதுக்குள்ளால போறது 5 இதுக்குள்ளால போறது 5 இதுக்குள்ளால போறது அப்ப ஒரு முகத்துக்குள்ளால போறது 4 5 அப்படி எத்தனை முகம் இருக்குது 6 முகம் இருக்குது அப்ப 6 முகத்துக்குள்ளால போற மொத்த மின்பாயம் எவ்வளவு 64 5 அது 1/epsilon into q எனக்கு ஒன்றுக்குள்ளால போறது என்ன வேணும் 5 சமன் q over 64 epsilon இத நீங்க கொஞ்சம் கற்பனையோட யோசிச்சு பார்க்கணும் என்ன முதல் நாள் வச்சது ஓகே தான் உங்களுக்கு அதே மாதிரி 4 தூக்கி மேல வச்சிருக்கிறார் மேல வச்சோம்னா இந்த கியூபின் இருந்து இந்த முன்னு ஒரு முகத்துல இருக்கிற 4 சமைச்சு மையத்துல இருந்து ஒரே அளவு தூரத்துல இருக்கு 4 அப்படி 6 முகத்திலையும் இருக்குது அப்ப மொத்தமா போறது 24 சாரி 6 4 24 6 பையா 24 5 சமன் q over epsilon naught அப்ப 5 சமன் q over 24 epsilon naught இப்ப இனி எப்ப இந்த கேள்வியை கேட்டாலும் இதேதானே ஆல்ரெடி பாஸ்கோல வந்துட்டது எப்ப ஒரு சதுரமுகியின் உச்சியில கொண்டு வச்சாலும் என்ன q by 24 நீங்க கீறி பார்க்கலாம் தேவையில்லை ஞாபகத்துல இருந்தா செய்திருக்கீங்க q by 24 ஒரு ஏற்றத்தை கொண்டு உச்சியில வச்சு இப்ப உதய சதுரமுகியில கொண்டு வந்து 2 உச்சியில வைக்கிறேன் இந்த பரப்புக்குள்ள போறதுதான் காரணம் இதுல ஒரு கியூவை வைக்கிறேன் இதுல ஒரு கியூவை வைக்கிறேன் இப்ப இந்த 2 உச்சியில வச்சா இதுக்குள்ள போற மின் பாயம் என்ன நீங்க 2 உச்சியில ஏற்றத்தை வச்சா கியூ கியூ வந்து இதுக்குள்ளால போறது எவ்வளவு இப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா இதுல எங்களுக்கு சதுரமுகி அடுக்க முடியாது ஏன் அடுக்க முடியாது இப்ப சமச்சீர ஒரு புள்ளி வரலாம் 2 புள்ளி சமச்சீர வருமா யோசிச்சு பாருங்க முடியாதுல்ல இதுக்கு ஒரு தூரம் வரும் அதுக்கு வேற ஒரு தூரம் வந்துடும் அப்ப 2 புள்ளி வந்தா பரப்புகள் சமச்சீர ஆகாது அப்ப இதுக்கு ஒரு நாள் எங்களுக்கு சதுரமுகி அடுக்க முடியாது அப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்ப இது மட்டும் இருக்குன்னு வைக்கிறோம் ஒன்று மட்டும் இருந்தா உங்களுக்கு எடுக்க செய்யலாம் தானே எப்படி சதுரமுகி அடுக்குவீங்க அப்ப ஒன்று மட்டும் இருந்தா இதுக்குள்ள போறது எவ்வளவு q by 24 ஓகே இதுல q இருந்தா இதுக்குள்ள போறது எவ்வளவு q by 24 epsilon naught விட்டுருங்க
இது இல்ல. இப்ப இதுல மட்டும் இருந்தா இப்ப சதுரம் அங்கால எடுக்கணும். இதுக்குள்ள போறது q by 24 எப்சிலான் தான். அப்ப இப்ப ரெண்டு இருந்தா எவ்வளவு போகும்? இதால போறது போகும், இதால போறது போகும். அப்ப இப்ப q பை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா q by 24 எப்சிலான் நோட் இன்டு q. அப்ப சாரி 2 அவ்வளவு q by 12. ஓகே, என்ன அதாலையும் போகும், இதாலையும் போகும், அது ரெண்டும் சேர்ந்து போகும். விடுபடுதானே? அப்ப இதுக்கு வரும் q by 12 எப்சிலான். இப்ப அடி இதுலயும் 2 q வச்சுடுங்க, அந்த பக்கத்துல 4 q வச்சுடுங்க. இப்ப என்ன வரும்? அப்ப நீ not clear என்று சொல்றது வீடியோ சொல்றியா விஷயத்தை சொல்றியா? ஓகே, லாஸ்டா சொன்னது கிளியர் இல்லையா? இங்க பாருங்க. இப்ப ஒரு கியூஏத்தை மட்டும் வச்சா இதுக்குள்ள போறது விளையாண்டு தெரியுதானே எங்களுக்கு? ஏன்னா அதுக்கு சதுரமுகி அடுக்கு தெரியுதானே? சோ நீங்க சதுரம் இது சென்டர்ல வர்ற மாதிரி சதுரமுகி அடுக்குவீங்க. இங்கால 4 மேல 4 வச்சு இந்த ஒன்றுக்குள்ள போறது எவ்வளவு? q by 24. திருப்பிக்கிறது இல்லையே? அப்ப ஒரு உச்சியில மட்டும் இருந்தால் இந்த மேற்பரப்புக்குள்ள போற மின்பாயம் எவ்வளவு? q by 24 கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இது இல்லாம இதுல மட்டும் இருந்தா என்ன வரும்? மற்ற உச்சியில இருந்தா இதுக்கு இந்த பக்கத்தால சதுரம் முடியாது. மேலே வச்சா இதுக்குள்ள போறது q by 20. அப்ப இதுல இருந்தா இதுக்குள்ள போறது q by 24. இது மட்டும் இருந்து இங்க நடக்கணும். இதுக்குள்ள போறது q by 20. அப்ப ரெண்டு பிரிகை நடக்கும். இதுக்குரிய q by 24 போகும், இதுக்குரிய q by 24 போகும். அப்ப மொத்தத்துல எவ்வளவு போகும்? q by 24 எப்சிலான் நோட்ல 2 போகும். அப்ப q by 12 எப்சிலான் நோட். விளங்கிச்சா? இப்ப என்ன கேட்ட 4 உச்சியை கொண்டு வைக்கணும். இதுல q, இதுல q, இதுல q, இதுல q. இப்ப இங்க முன்னுக்கு இருக்கிற இந்த பரப்புக்குள்ள குழம்பி பாருங்க. ஓ எல்லாரும் சொல்லுவீங்க எனக்கு தெரியுதானே? என்ன 4 இருந்தா 4ஆல பெருக்கி விடுவீங்க. சோ இதுக்குள்ள போற மின்பாயம் வந்து q by 6 எப்சிலான். நீங்க யாரு 3 வச்சிருந்தாலும் கேட்டிருப்பீங்க, சொல்லிருப்பீங்க. இருந்தாலும் 3 தவிர 4 கேட்டுதான். இப்ப ஓகே, q by 6 எப்சிலான் 4ஆலையும் கொடுத்து கூட்டுப்பாரு அட்டை. இப்ப இத நான் கேட்க தேவையில்லையோ தெரியல, பாப்பமே. இருந்தாலும் 8 உச்சியை கொண்டு வைக்கிறா q. 8 உச்சியிலையுமே கொண்டு வைக்கிறோம் q. இப்போ ஒரு பரப்புக்குள்ள போற மின்பாயம் சொல்லுது 1/3 ஆகும். ஓகே, இதால ஏதோ இது வித்தியாசமா கேட்குதுன்னு தோணிக்கிறார்கள். அவன் இதுக்குரிய மின்பாயம் q by 6 எப்சிலான் நோட் ஆகும். எஸ், இது q by 6 எப்சிலான் நோட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவன் இதுல ஒரு பரப்பு இந்த மாதிரி இந்த கலைச்சொல் தான் கிடக்கு பரவாயில்ல. சோ இப்ப இதுல ஒரு பரப்பு கருதுனீங்கன்னா, இப்படி ஒரு பரப்பை கருதுனீங்கன்னா
இந்த உச்சியில கொண்டு இந்த ஏற்றத்தை வச்சோன்னா சோ மின்விசை கோடு இதுக்கு செங்குத்தா இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த பரப்புக்கு செங்குத்தா போகுமா மின்விசை கோடு? இந்த உச்சியில இருக்கிற ஏற்றத்தால பரப்பின் வழியே இருக்கும், இப்படி இருக்கும். இதுக்கு செங்குத்தா மின்விசை கோடு இருக்குமாண்டா? இல்ல. எப்படி போறது? இந்த பரப்புக்கு செங்கு அந்த உச்சியிலேயே இருக்கீங்க. நீங்க புக் எடுத்து உங்களோட புக்லயே யோசிச்சு பாருங்க. இந்த உச்சியில ஏற்றம் இருக்கீங்க, இந்த பரப்புக்கு செங்குத்தா அப்படி மின்விசை கோடு போறது ஏலாது. இந்த பரப்பின் வழியே போகும், இப்படி போகும். ஒரு நாளும் பரப்புக்கு செங்குத்தா மின்விசை கோடு போயிடாது. எங்க போய் போறது? ஏலாது. அப்ப ஒரு பரப்புல அந்த உச்சியில இல்ல, இந்த பரப்புக்கு செங்குத்தா இந்த ஏற்றத்தால மின்விசை கோடு வரல. அப்ப இந்த பரப்புக்கு இதாலையும் இதாலையும் மின்விசை கோடு வர முடியாது. அப்ப அந்த நாளால மட்டும்தான் இதுக்குள்ளால மின்விசை கோடு போகும். அப்ப என்ன, அதுக்கு 4 தான். அப்ப இது கவனமா இருக்கணும். ஒரு ஏற்றத்தை மட்டும் வச்சா Q/24 எப்சிலன் நோட்ன்றது சும்மா யோசிக்கிறாங்க. இப்ப எப்படி நீங்க கருதுல பரப்பு இல்லாமல் நீ இதுக்குள்ளால போற மின்பாயம் தான் காணணும் வேண்டாம். மற்ற எதிர்பக்கத்துல இருக்க உச்சியில வச்சா Q/24. இப்ப இதுலயே Q ஏற்றத்தை வச்சிருந்தா இதுக்குள்ளால போற மின்பாயம் 0. ஏன்? இதுல இருக்கிற ஏற்றத்தால இந்த பரப்புக்கு செங்குத்தா மின்விசை கோடு வர முடியாது. நீங்க உங்களோட புக்குல மேல் உச்சியில வச்சு பேனிய வச்சு பிடிச்சு பாருங்க, எங்கேயாவது செங்குத்தா வரலாமா? வர முடியாது. ஓகே, சிலது தைமாதத்துக்கு கையை உயர்த்துதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த கென்செப்ட் விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். பாவம் விளங்காடி கேட்பீங்க. இந்த 66ஆம் கேள்வியை பார்க்கிற முடிகிறான். என்னது 66ஆம் கேள்வி? இப்படி 2 தட்டு இருக்குது. இதுல பிளஸ் Q ஏற்றம் இருக்கு, இதுல மைனஸ் Q ஏற்றம் இருக்கு. இப்ப ஒரு மேற்பரப்பு கருதிருக்க S1 இப்படி. இந்த S1க்குள்ளால போற மொத்த மின்பாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவீங்க, அந்த மேற்பரப்புக்குள்ள Q ஏற்றம் தானே இருக்குது. அப்ப இந்த S1 எவ்வளவு கேட்டீங்கன்னா S1க்குள்ளால போற மின்பாயம் 1/epsilon naught into Q. அது எப்படி இருக்குன்றத பத்தி தெரிஞ்சுக்கங்க. அதுக்குள்ள இருக்கிற மொத்த ஏற்றம் Q. அப்ப 1/epsilon naught into Q. இப்ப S2 என்ற பரப்பு இந்த 2 தட்டையும் சேர்த்து கேட்டிருக்காரு. அப்ப S2க்குள்ளால போற மொத்த மின்பாயம் என்ன? 0 இல்லையா? ஏன்? அதுக்குள்ள இருக்கிற மொத்த ஏற்றம் 0. இதுல பிளஸ் Q இல்ல மைனஸ் Q என்ற விளைவுகள் 0. அப்ப அங்க மின்விசை கோடு 0 வரும். ஓகே, ரைட். சோ இந்த சம்பந்தமா கலைப்போம். திருப்பி கௌசின் தேற்றத்தின் பிரிவுகள் கழிச்சு கொள்ளளவுகள் கழிக்க கூட திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள் கலைப்போம். சோ நாங்க திருப்பி பார்ப்போம். ஓகே, ரைட். ஓகே, காணும்.